அண்மைச் செய்தி. திருச்சி பொதுக்கூட்டத்தில் உழவர்களின் எதிர்பார்ப்புகள் குறித்து எந்த அறிவிப்பையும் முதலமைச்சர் விஜய் வெளியிடாதது ஏமாற்றம் அளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜயின் திருச்சி பொதுக்கூட்டம் தேர்தலுக்கு பிந்தைய பரப்புரை கூட்டமாகவே அமைந்திருப்பது துரதிருஷ்டவசமானது என்றும், மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் நாள் தண்ணீர் திறக்கப்படுமா என்றும் விஜய்க்கு அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். நெல் கொள்முதல் குறித்த அறிவிப்புகளும் கூட முதலமைச்சர் விஜயின் திருச்சி பொதுக்கூட்ட உரையில் ஒலிக்கவில்லை என்றும், பயிர்க்கடன் தள்ளுபடியில் நடந்த குளறுபடிகளை திருச்சியில் விஜய் சரி செய்வார் என்று பார்த்தால் அதையும் அவர் செய்யவில்லை என்றும், தேர்தலில் வென்று முதலமைச்சர் ஆகிவிட்ட பிறகும் கூட அறிவிப்புகளை வெளியிடாமல் பரப்புரையை மட்டுமே செய்வதை ஏற்க முடியாது என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சி பொதுக்கூட்டத்தில் உழவர்களின் எதிர்பார்ப்புகள் குறித்து எந்த அறிவிப்பையும் முதலமைச்சர் விஜய் வெளியிடாதது ஏமாற்றம் அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் விஜயின் திருச்சி பொதுக்கூட்டம் தேர்தலுக்கு பிந்தைய பரப்புரை கூட்டமாகவே அமைந்திருப்பது துரதிருஷ்டவசமானது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் நாள் தண்ணீர் திறக்கப்படுமா என்று விஜய்க்கு அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். நெல் கொள்முதல் குறித்த அறிவிப்புகளும் கூட முதலமைச்சர் விஜயின் திருச்சி பொதுக்கூட்ட உரையில் ஒலிக்கவில்லை என்றும், பயிர்க்கடன் தள்ளுபடியில் நடந்த குளறுபடிகளை திருச்சியில் விஜய் சரி செய்வார் என்று பார்த்தால் அதையும் அவர் செய்யவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தேர்தலில் வென்று முதலமைச்சர் ஆகிவிட்ட பிறகும் கூட அறிவிப்புகளை வெளியிடாமல் பரப்புரையை மட்டுமே செய்வதை ஏற்க முடியாது என்றும், விஜயின் திருச்சி பேச்சு ஏமாற்றம் அளிப்பதாகவும் பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம்.